ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இப்போ நிறைய இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் ஒரு ஆள் சேர்க்குற ஒரு கம்பெனி, வெறும் காசை மட்டும் ஆளை மட்டும் சேர்க்கிற கம்பெனின்னு சொல்லி ஒரு நிறைய பேரோட இம்ப்ரெஷன் அதுதான். ஏன்னா லைஃப்ல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரோட, ஏன்னா ஆளை மட்டும் சேர்க்குற ஒரு கம்பெனியா, வெறும் காசை வாங்கிட்டு மேலே யார் ஆரம்பிச்சாங்களோ இந்த கம்பெனியை அவங்க மட்டும் காசை எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஒரு கம்பெனின்னு நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்னன்னா, எந்த லெவல்ல எப்படி ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஒரு கம்பெனி வந்து எப்படி வந்து ஒரு பொய்யான முறையை கிரியேட் பண்ணி வெறும் காசை மட்டும் மனுஷங்கிட்ட இருந்து ஏமாத்தி அவங்க வந்து அந்த கம்பெனி மூலியமா எப்படி அதை விட்டுட்டு அதை ஓடுறாங்கங்கிறத ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு பக்கம் ஒரு சில கம்பெனிகள், ஒரு MLM கம்பெனி, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாம் எப்படி ஒரு லீகலாக இந்த நம்ம இந்தியன் நாட்டிலேயோ இல்லை ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயோ அவங்க வந்து எப்படி லீகலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கடைசி வரைக்கும் ஒன்று விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதில் இருக்கிற நல்லது கெட்டதுங்கிறது உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் தெரியும். அப்படி ஏதாவது நீங்கள் வந்து கண்ணாசற நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியாவை நீங்கள் மிஸ் பண்ணாலும் இந்த ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ லெட் ஸ்டார்ட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பலவிதமான சம்பவம் நடந்திருக்கு. இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கம்பெனிஸ்லாம் என்னன்னா வெறும் ஆளுங்களை மட்டும் சேர்க்கறதா ஒரு மோட்டிவா வச்சிருந்தாங்க. எப்படின்னா அவங்ககிட்ட வெறும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது இல்லை. ஒரு சில கம்பெனிலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, வெறும் காசு இல்லை, எதுவுமே இல்லை, யாருக்குமே எதுவும் சொல்லலை, ஏதோ ஒரு 5-10 பேரோட அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், ஒரு பிஸ்னஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஆள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு 3 பேரை சேருங்க, ஏதோ ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வாங்கி சேருங்க, ஏதோ ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா, ஒரு 500 ரூபான்னு வாங்கி சேர்த்துக்கோங்க. அவங்கள நீங்க 3 பேரை வந்து 1500 ரூபாய். இப்போ ஒரு ஆள்கிட்ட நீங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 500 ரூபாய்க்கு ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க 500 ரூபாய் வாங்குறீங்கன்னா 3 ஆள்கிட்ட வந்து 1500 ரூபாய். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு 3 ஆளை சேர்த்து அப்படியே உட்காந்துடணும், அவங்கள்ட்ட காசு வாங்கி நீங்க அப்படியே உட்காந்துடணும். அடுத்து அவங்க மேல ப்ரெஷர் போடணும். நீங்க அந்த 3 ஆளை வந்து 9 ஆளா ஆக்கணும். எப்படி? நீங்க ஒரு ஆளை வந்து 3 ஆள் சேர்த்தீங்க, அந்த 3 ஆள் வந்து 9 ஆளா சேர்க்கணும். எப்படின்னா ஒரு ஆளுக்கு 3 பேர் கணக்கு. அப்படிங்கும்பொழுது இவங்க என்னன்னா மேல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பிரமிட் ஸ்கொயர் வருது. இப்படி பாத்தீங்கன்னா இப்படி இங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னா, இங்க ஒரு ஆள் சேர்ந்து இப்படி 3 ஆகுறாங்க, இந்த 3 வந்து 9 ஆகுறாங்க, இப்படி 9 ஆகி இப்படி எல்லாமே இப்படி வந்து இப்படி ஒரு பிரமிட் ஷேப்ல வருது. புரியுதுங்களா? இப்ப கரெக்டா இப்படி வந்து இப்படி பிரமிட் ஷேப்ல வருது. ஸோ இந்த கம்பெனி பலவிதமான ஸ்கேம், இந்த மாதிரி பல பேர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து காசு சம்பாதிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ஆள் யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க எத்தனை பேரை சேர்க்க முடியுமோ, அவங்களால எத்தனை பேரை சேர்க்க முடியுமோ, எவ்வளோ காசு வாங்கி சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேரை சேர்த்து மேலே இருக்கிறவங்க வந்து ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்துட்டு, இப்போ கீழே ஜாயின் பண்ணவங்க எல்லாமே 0% 100% லாஸில் போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ ஒரு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணா, இப்போ அதுல ஒரு சில கம்பெனி எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்ஸ் எப்படின்னா, ஏன்னா கவர்மெண்ட் இதெல்லாம் பேன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு எப்படின்னா ப்ராஸ்பெக்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரோட்ல போகும்போது நிறைய பேர் இப்போ எல்லாமே ஒரு டார்கெட் தானேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் அன்னைக்கு நீங்கள் நார்மலான ஒரு ரோட்டில் போனீங்கன்னா நிறைய பேர் ட்ராவலிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஏதாவது நீங்கள் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக யாருக்குமே ஃபஸ்ட்டு கேள்விப்படாதவங்க வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் ஆவாங்க. ஏன்னா இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கா, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. அதுக்கப்புறம் அதில் அவங்க வந்து இன்வால்வ் ஆனதுக்கப்புறம், அதில் லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் அவங்க கூட நடந்திருக்கு. ஸோ சில கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில கம்பெனி வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி மேலே இருக்கிற ஆள் வந்து ப்ராஃபிட் எல்லாமே வாங்கிட்டு ஓடிடுறாங்க, கம்பெனியை மூடிட்டு. ஸோ சில கம்பெனி என்னன்னா, இந்த சிஸ்டமே ஒரு லீகல் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக ஒரு ப்ராடக்ட், நாங்கள் ஒரு கம்பெனி, நாங்கள் ஒரு ப்ராடக்டாக தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராடக்ட்லாம் தயாரிப்பாங்க. ஆனால் அந்த ப்ராடக்டோட விலையெல்லாம் ரொம்ப ஓவர் ஆகிட்டா இருக்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 200 ரூபா 300 ரூபா ஏதாவது ஒரு நியூட்ரிஷனல் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்குது, இது ஒரு நல்ல உடம்புக்கு ஒரு ரியல் ஃப்ரூட் ஜூஸோ, ரியல் ஃப்ரூட்டுன்னு நான் சொல்ல வரல, ஒரு XYZ ஜூஸு. ஸோ அந்த ஜூஸில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு மார்ஜின் வந்து 200-250 மார்ஜின் தான் இருக்கும்.
ஸோ இவங்க வந்து ஓவர் ஹைப்பில் விற்பாங்க. எப்படின்னா ஒரு 2000 ரூபாய் அதோட விலை, ஒரு 2500 ரூபாய் இல்லைன்னா 1500 ரூபாய். அது வந்து ஓவர் ஹைப்பில். எப்படின்னா அதோட விலை அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவங்களோட ஸ்கீம் எப்படின்னா மணி சர்க்குலேஷன் ஸ்கீமாக தான் இருக்கும். அவங்க வந்து மேலோட்டமாக காமிச்சிடுறாங்க, நாங்கள் ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், நாங்கள் இது எல்லாமே எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நாங்கள் ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், நாங்களும் ஒரு கம்பெனின்னு காமிக்கிறோம். ஆனால் அந்த ப்ராடக்ட்ல வந்து வேல்யூ, அந்த ப்ராடக்ட்ல வந்து நன்மைகள் இருக்கு. அவங்களோட என்னன்னா ஒரு 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 கம்மியான விலையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் தயாரிச்சு மக்கள்கிட்ட ஏதோ விற்கணும்னு விற்பாங்க. ஆனா அவங்க வாங்குறதும் நிறைய வாங்குவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ற விதம் அப்படி மாதிரி. சில பேருக்குலாம் அந்த மாதிரி கவர் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதும் இல்லாம நீங்க இதை வாங்கினீங்கனாலே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருவீங்க அப்படின்ட்டு அவங்களோட வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ண பார்ப்பாங்க அந்த கம்பெனிக்குள்ள. நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்களும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருவீங்க. ஸோ எப்படின்னா அது அது அந்த ப்ராடக்ட்ல எந்த ஒரு நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காது தான். ஆனால் அவங்க வந்து அவங்களோட ஸ்கீமே என்னன்னா மணி சர்க்குலேஷன். ஓவர் ஹைப்டாக அந்த ப்ராடக்டை விற்று அது யார் மூலியமா வந்துச்சோ அந்த காசெல்லாம் அந்த கம்பெனிக்கு வர்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நடந்துகிட்டு இருந்ததுனால தான் நிறைய பேருக்கு வந்து கெட்ட பேர். இது ஒரு ஃப்ராடு கம்பெனி, இது ரொம்ப ஸ்கேம் பண்ணுற கம்பெனி. இதில் வந்து யாருமே இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து யாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து போக தான் படுவாங்க. அப்படி நீங்கள் யார்ட்டையாவது ஃபோன்லேயும் பேசினாலும் அவங்க ஃபோன் கட் பண்ணிடுவாங்க, உங்கள்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க, பேச மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் ஆள் இல்லை அவங்கள்ட்ட வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி பேசுகிறவங்க. உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு மைண்டில் ஒரு திங்கிங் இருக்கும், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்குமோ, அவங்க யார் மூலியமாக இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கும். அவங்க மைண்ட்லேயும் ஒரு தாட்ஸ் இருக்கும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி, நல்லதோ கெட்டதோ. ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கலாங்க. நீங்கள் ஆனால் ஒரு கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன கம்பெனி, என்ன அவங்க வந்து அதில் ரிசல்ட் ஓரியன்ட் இருக்கா இல்லையா, அந்த கம்பெனியை பற்றி, அந்த கம்பெனி நமக்கு அந்த ப்ராடக்டை பற்றி நல்லா எஜுகேட் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை அந்த கம்பெனியே ஒரு நல்ல எஜுகேட்டடான கம்பெனியா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். XYZ நிறைய கம்பெனி இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில கம்பெனி MLM மூலியமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கேமா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 80% எல்லாமே ஸ்கேம் தான். ஆனால் ஒரு 20% கம்பெனி வந்து இன்னமும் இந்த உலகத்தில் லீகலாக இருக்குங்க. எப்படின்னா அவங்களோட ப்ரைஸ் எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. இருக்கும் அவங்களோட ப்ராடக்ட்ஸு. ஆனால் அவங்க என்னன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து இன்னும் ரொம்ப கவனமாக செலுத்தி அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அது ரிசல்ட் ஓரியன்டாக பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அது வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி யாரோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து யாரோ ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா ஒரு 30 நாளைக்குள்ள அதுக்கு ரிசல்ட் வரணும். அந்த மாதிரி ரிசல்ட் வர்ற கம்பெனிகளும் இருக்கு MLM-குள்ள, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள. ஆனால் அதில் ரிசல்ட் ஓரியன்டும் இருக்கு. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த கம்பெனியை பற்றி சில பேர்த்துக்கு அப்படி புரிய வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதோட பேர் வந்து முழுசாக கெட்டு போயிடுச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே என்னன்னு எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருச்சு எல்லாமே. ஸோ அதனால மக்களுக்கு இன்றைய தேதியில் வந்து இந்த கம்பெனியை பற்றி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி, இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படி வேலை பார்க்கணும், இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே ஃபேக்கா, இல்லை எதுவுமே ஃபேக்கா, இல்லை எல்லாமே நிஜமா, இல்லை சில கம்பெனிகள் எல்லாமே உண்மையாக இதில் ரிசல்ட் இருக்கா, லாங் டைம் நம்ம இதில் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் இதில் வந்து கவனமே செலுத்துறதில்ல. அவங்க வந்து எப்படின்னா ஜாப் மாதம் வந்து வேலை பார்க்கணும், மாதம் கையில் சம்பளம் வேணும். எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்னன்னா எல்லாமே ஃபாஸ்ட் உலகம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எல்லாமே வேகமாகிடுச்சு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே எங்களுக்கு ரிசல்ட் வேணும், ஏதாவது ஒரு ஃபீல்டு பார்த்தாங்கன்னா உடனே எங்களுக்கு காசு வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நல்ல இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக லாங் டைம் பிஸ்னஸ் தாங்க இருக்கும். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி தேதியில் யார்கிட்ட நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ எதுலையாவது பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷங்கிறது இந்த 10-15 வருஷம் எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சேரணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் விஷன் வேணும். கண்டிப்பாக ஒரு சீக்கிரம் குறுகிய காலத்தில் நீங்கள் சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இங்கே முடியாதுங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக காலங்காலமாக இதில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அவங்களோட உழைப்பை போட்டு அவங்களோட எஃபர்ட்ஸை போட்டு அவங்க நிறையா விஷயத்தை கற்றுக்குறாங்க. ஸோ நீங்கள் உடனே வந்து இதில் வந்து மணி மேக்கிங், இது ஒன்று கிரிப்டோ கரன்சியோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டிங்கோ எதுவுமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் கூட டைம் வேணுங்க. ஒரு ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி போட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வேல்யூவே வரும்.
அதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் நீங்கள் எவ்வளோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை எவ்வளோ நிறைய எந்தெந்த கம்பெனியெல்லாம் எம்எல்எம்ல லீகலாக இருக்குன்னு நீங்கள் அதை பற்றி ஸ்டடி பண்ணீங்க, அதை பற்றி எஜுகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தானாக தெரிஞ்சிருங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் என்ன, எம்எல்எம் தான். எல்லாம் போனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ஒரு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கும் இல்லை மல்டி மார்க்கெட்டிங்கும் எல்லாமே ஒரே பேர் தாங்க. ஸோ ஆனால் என்ன, சில கம்பெனி எப்படி லீகலாக இருக்குன்னு, சில கம்பெனி எப்படி ஃப்ராடாக இருக்குங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். சில பேருக்கு என்னன்னா, சில கம்பெனியில் வந்து வெறும் ஆள் சேர்த்து அவங்கள்ட்ட வந்து காசு மட்டும் கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து பிரமிட் ஸ்கீம், மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் ஆக்கியிருக்காங்க. அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2021 வரைக்கும் 2020 வரைக்கும் அந்த சிஸ்டம் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரு ஃப்ராடு, ஒரு அன்எத்திக்கலான ஒரு கம்பெனினால. ஸோ அது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. சில கம்பெனில தான் லீகல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் டைரக்ட் செல்லிங்கிறது பேரும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. எப்படின்னா, அவங்க டைரக்டாக தான் ஒரு ப்ராடக்ட் அவங்களாம் தயாரிக்கிறாங்க, எல்லாமே அவங்களா பண்ணுறாங்க, எல்லாமே ஸ்டோர் அவங்களே மார்க்கெட்டிங்கில் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் அந்த இதை அதில் என்ன வேலைன்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், அதை வந்து விளம்பரம் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே ஒரு ரெண்டு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டு ஒரு கான்செப்ட் தான் இதில் இருக்குது. ஒன்று, நீங்கள் ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ணுறீங்க, இன்னொன்று இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சவங்க வந்து உங்களோட சேர்க்குறீங்க. அவ்வளோதான். இந்த லீகல் எத்திக்கல் ப்ராசஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி தப்பான ஒரு இம்ப்ரெஷன் இருந்தால் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும், எந்த ஒரு லீகல் இன்ஃபர்மேஷன்லையும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸில் கொடுத்துருவேன். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி. ஏதோ இல்லை, நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஆல்ரெடி இருக்கீங்களா, உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லீட் ஜென்ரேட் உங்களால் பண்ண முடியலையா, இல்லை ப்ராஸ்பெக்டிங் பண்ண முடியலனாலும், இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உண்மையாக எப்படி வேலை பார்க்கணும், என்ன ஒரு லீகல் எத்திக்கலான ப்ராசஸ் உங்களுக்கு தெரியணும்னா, கீழே கொடுத்துருக்கிற முக்கியமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க்ஸை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை, கீழே வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் உங்களோட குவைரிஸ் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஒரு குவைரிஸாக நீங்கள் எழுப்பினா நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ முக்கியமாக நான் கடைசியில் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் எப்படி இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. முன்னே மாதிரி இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லை. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலாக ஆயிடுச்சு. எல்லாமே டிஜிட்டலாக வேலை பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா எல்லாருமே டைரெக்டாக ஒரு சிலர் பேரை அப்ரோச் பண்ணணும்னா அவங்க இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போவாங்க. அவங்கள வந்து எங்கேயாச்சும் மீட் பண்ண போவாங்க. அவங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ண அங்கே இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 10 பேரை நீங்கள் ப்ராஸ்பெக்ட் பண்ணணும்னா, 10 பேரை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங், ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லணும்னா, 10 பேரும் வெவ்வேறு ஊரில் இருப்பாங்க. வெவ்வேறு ஊருக்கு போய் அவங்கள வந்து வெவ்வேறு மூலயமா அவங்கள வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும்னா எவ்வளோ செலவு அவங்க யோசிப்பார். இன்னைக்கு டேட்டில் அதுக்கு எல்லாமே கன்ஃபியூஷன் தீர்ற மாதிரி ஒரு வழி வந்துருச்சு. அதாவது ஆட்டோமேஷன்னா என்ன? இன்னைக்கு தேதியில் எதாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு ஆசெட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அது 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும்னா, 10 பேருக்கு வந்து நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லணும்னா, ஆரம்பத்துல இருந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் டைம் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரே விஷயத்த வந்து புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். 10 பேருக்கு வந்து 10 முறையாக நீங்கள் வந்து சொல்ல முடியும். 10 பேருக்கு வந்து 10 விதமாக நீங்கள் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லணும். ஸோ எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆட்டோமேஷனில் எப்படின்னா, என்ன மாதிரி இப்போ நான் பாருங்க, ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். இப்போ நான் ஒரு ஆசெட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி நான் ஆசெட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஆசெட்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர். இதை நான் வந்து யூடியூப்ல இந்த வீடியோ வந்து நான் போட்டேன்னா, இந்த உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு வேல்யூவான விஷயம் இதெல்லாம் போட்டேன்னா, ஸோ எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு பாருங்க. இப்போ வந்து குறுகிய நேரத்தில் வந்து பார்க்க முடியாது. இதே ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப மவுஸாக இருக்கும். ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஒரு 2 வருஷத்துல எவ்வளோ பேர்கிட்ட வந்து நான் போய் என்னோட வீடியோ ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. இதே நான் வந்து ஆஃப்லைன் மூலியமா வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா, அதாவது எந்த ஒரு ஆன்லைன் ஆட்டோமேஷன் இல்லாமல் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி இத்தனை பேரை நான் கவர் பண்ண முடியவே முடியாதுங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு டேட்டியில் எல்லாமே ஏஐ சிஸ்டம் வந்துருச்சு, ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்துருச்சு. எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ல வேர்ல்ட் கிளாஸ் சப்போர்ட் சிஸ்டமோட இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட முன்னாடி வந்து பார்த்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேற, இன்னைக்கு வந்து டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக மாறி இருக்குங்க. இன்னைக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே முன்னாடி கோவப்பட்டிருந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க இதுல வந்து. ஸோ அதுதான் இன்னைக்கு தேதியில வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்க எந்த வேலையும் விட தேவையில்லை. நீங்க
உங்களோட ப்ரொஃபஷனல் நீங்கள் விட தேவையில்லை. நீங்கள் எது உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எதையுமே நீங்கள் விட தேவையில்லை. இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு 2-3 மணி நேரம் உங்களுக்கு டைம் நீங்கள் ஒதுக்கி இதை பண்ண போதும். ஆட்டோமேஷன் உங்களுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஏற்கனவே இருந்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ கீழே கொடுத்துருக்கிற இல்லைனா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பரை என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்போ புதுசாக யாராவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தெரியணும்னு நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் 2வது லிங்க் உங்களுக்கு ஜாயினிங் ஃப்ரீ லிங்க் கொடுத்துருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சில கம்பெனிகள் எப்படி ஒரு ஜென்வனாக வேலை பார்க்குறாங்க, எப்படி இதில் வந்து ரிசல்ட் ஓரியன்ட், எப்படி இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருவேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை கொயரியோ இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்ததுக்கு ஏதாவது உங்களுக்கு புரியாமல் ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் எனக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நீ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அதில் நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னமும் எஜுகேட்டடான ஒரு விஷயங்கள் தான், நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கேள்விப்படுற மாதிரி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஹை கிளாஸ் எஜுகேஷன், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் கான்டென்ட்லாம் இன்னும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பாரன். தேங்க்யூ.